இது வரைக்கும் ஆன்மீகத்தை பற்றி பார்த்தோம், அறிவியலை பற்றி பார்த்தோம், ஜோதிடத்தை பற்றி பார்த்தோம். இனிமேல் நமக்குள்ள இருக்கிற அந்த மெய்ஞானம்ங்கிற ஒரு அறிவை பற்றி பார்ப்போம். மெய்ஞானம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்ச இயக்கத்தில் நம்ம அறிவியல் ரீதியாக பூகோள ரீதியாக இது வரைக்கும் ஏதேது வகுக்கப்பட்டிருக்கோ, எது எதனால் எப்படி இயங்கப்படுதுன்னு நாம் வரையறுத்திருக்கிறோமோ அத்தனையும் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்கு. இப்போ 5 பஞ்சபூதத்தினோட சக்தி உங்ககிட்ட காமிச்சிட்டு 9 கிரகங்களோட சக்தி தாயினோட கருவில் எப்படி பதிவாகுதுன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நட்சத்திரங்கள், திதிகள், எழுத்துக்கள் இத்தனையும் இந்த உடம்புக்குள்ள இயக்கிற இடத்த அடையாளம் கண்டு ஆன்மீக ரீதியாவோ, மந்திர ரீதியாவோ, மெய்ஞான ரீதியாவோ, அறிவியல் ரீதியாவோ இதை எப்படி நாம் சரிப்படுத்தி அந்த இறை சக்திங்கிற, ஆன்ம சக்திங்கிற, ஜீவசக்திங்கிற, உயிர் சக்திங்கிற ஒன்றை நாம் அறிஞ்சு பிரபஞ்சத்தினோட ரகசியங்களை நமக்குள்ளேயே இறைவன் வகுத்து வச்சிருக்கிறான். இந்த மெய்ஞான ரீதியாக இத்தனை சக்திகளையும் அறிஞ்சு அதை நெறிமுறைப்படுத்தி அதன் மாதிரியே இறையோட ஒன்றியே நம்ம வாழ்க்கையை உருவாக்கிக்கிறதா மெய்ஞானத்தினோட அறிவில் இருக்கு. இப்போ இந்த மெய்ஞானத்தினோட அறிவில் மந்திரங்கள் எப்படி செயல்படுதுன்னா, இப்போ மெய்ஞான ரீதியாக இதை நமக்குள்ள இருக்கிற சக்திகளை அனைத்தும் முறையாக அறிஞ்சு எந்த சக்தி எங்கே எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சு, எந்த சக்தி எதனால் இயக்கப்படுது, எதனால் மறைக்கப்படுது, இதெல்லாம் அறிவியலாக அறிஞ்சுக்கணும்னா ஒன்றா பிரபஞ்சத்தில் இருக்கிற பூகோள ரீதியான அறிவு உங்களுக்குள்ளே கொண்டு போங்க, அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதத்தினோட தன்மையும் 9 கிரகங்களோட தன்மையும் சொன்ன மாதிரி அனைத்தையும் அறிஞ்சிக்க முயற்சி பண்ணி அந்த சக்திகளை முறையாக இயக்க கற்றுக்கிறது தான் இந்த உயிர் மூச்சான வாசி யோகம், மெய்ஞானம், குண்டலி யோகம், அது மாரி சொல்லக்கூடிய பயிற்சிகளை முறையாக பயன்படுத்தினோம்னா, இதை எப்படி முறையாக பயன்படுத்தலாம்னா, ஒரு நாளைக்கு மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் 21,600 முறை சுவாசிக்கிறோம். இந்த 21,600 முறை சுவாசத்தில் எந்தெந்த உறுப்பு எத்தனை சுவாசத்தின் சக்தி எடுத்து இயங்குது? மூலாதாரம் இயங்குறதுக்கு 600 சுவாசத்தின் சக்தி வேணும். கணையங்கல்லீரல் ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு 6000 சுவாசத்தின் சக்தி வேணும். ஜீரணம் பண்ணி அழிக்கிறதுக்கு 6000 சுவாசத்தின் சக்தி வேணும். அதை தாங்க கொண்டு சேர்த்துறதுக்கு காற்றுக்கு 6000 சுவாசத்தின் சக்தி வேணும். மூளை சிந்திக்கிறதுக்கு 1000 சுவாசத்தின் சக்தி வேணும். இப்படி கணக்கு பார்த்தோம்னா 19,600 சுவாசம் நம்ம சொன்னாலும் சொல்லாட்டி இந்த பாடி இயங்குறதுக்கு சரியாக இருக்கும். மிச்சம் 2000 இருக்குது. தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இறைவன் தனக்கு கொடுக்கப்பட்டது 21,600 சுவாசம், செலவானது 19,600, மிச்சம் 2000 சுவாசம். காலை மாலை கடவுளை தொழான்னு பெரியவி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2000 சுவாசத்தில் காலையில் 1000 சுவாச கடவுளை தொழுறதுக்கு, மாலையில் 1000 சுவாச கடவுளை தொழுறதுக்கு, எல்லா செயலுக்கும் மந்திரங்கால் மதி முக்கால்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன மந்திரங்கால் மதி முக்கால்னா, மந்தன்னா சூரியன், மதினா சந்திரன். நம்ம வலது நாசியில் ஓடக்கூடிய சுவாசம் சூரியனோடது, இடது நாசியில் ஓடக்கூடிய சுவாசம் சந்திரனோடது. அப்போ மந்திரம் கால் மதி முக்கால்னா, மந்தன்னா சூரியன்னா வலது நாசி, சந்திரன்னா இடது நாசி. அப்போ இந்த மூச்சு காற்றை எந்தெந்த ஆதாரங்களுக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தான் இந்த மூச்சு காற்றினோட, வாசி யோகத்தினோட, குண்டலி யோகத்தினோட, தியானத்தினோட, மெடிடேஷனோட சூட்சமமாக நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த காற்றை எப்படியெல்லாம் சுவாசிக்க பழகுனா எங்கெல்லாம் போகுங்கிறது இப்போ நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பயிற்சிகள் எல்லாம் இப்படி தலையை சுற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஒழிய நேரடியாக நமக்கு பலன் தர்ற மாதிரி ஏதாவது யூஸாக வேணும்னா நம்ம வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமண்டலமும் சொம்பும் வச்சிருக்கிற மாதிரி பார்ப்பீங்க. இது என்னன்னா, வாசி எந்த பக்கம் ஓடணும்னு நினைக்கிறோமோ, அதாவது இப்போ வாசி எப்படி ஓடும்னா, ஞாயிறு செவ்வாய் வியாழன் 3 நாளும் சூரிய உதயத்துக்கு வலது நாசியில் தொடங்கி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறும். திங்கள் புதன் வெள்ளி 3 நாளும் சூரிய உதயத்துக்கு இடது நாசியில் தொடங்கி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறும்.
இப்போ இந்த வாசியை காலை மாலை கடவுளை தொழான்னு ஏன் சொன்னாங்கன்னா, காலையில் சூரியன் உதயமாகும் போதும் மாலையில் அஸ்தமனம் ஆகும் போதும் அந்த சுழிமுனைங்கிற 2 மூக்குலையும் ஓடுறதுனால அந்த நேரத்தில் பயன்படுத்த சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் இப்போ மாடரேஷன் பண்ணி, அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அங்கவஸ்திரமும் கொடையும் கையில் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நினச்ச நேரம் அவை வாசி வாத்திக்கிறதுக்காக. இப்போ வெளி இடமா இருந்துச்சுன்னா இந்த கொடையை எடுத்து வலது கிச்சில் வச்சுட்டாங்கன்னா இடது நாசி ஓடும். இந்த கொடையை எடுத்து வலது கிச்சில் இடது கிச்சில் வச்சுட்டாங்கன்னா வலது நாசியில் ஓடும். சித்தர்கள் இதே பாணியத்தை கமண்டலத்தை ஒரே நாசியில் இருக்கணுங்கிறதுக்காக வலது பக்கமே வச்சுட்டாங்கன்னா இடது பக்கமே ஓடிட்டு இருக்கும். இடது பக்கம் வச்சுட்டாங்கன்னா வலது பக்கமே ஓடும். இந்த ரகசியத்தை எல்லாரும் மூடி மறைக்கிறாங்க. இது தவறு. நீங்க கமண்டலமும் எடுக்க வேண்டாம், கொடையும் எடுக்க வேண்டாம். ஒரு சின்ன துணியோ பாலோ பந்தோ எலுமிச்சை மூலமோ ஏதாவது ஒன்று எடுத்து வலது கீச்சில் வச்சுட்டீங்கன்னா நீங்க அதை எடுக்க வரைக்கும் இடது நாசியில ஓடும். இடது பக்கம் வச்சுட்டீங்கன்னா வலது நாசியிலேயே ஓடும். அப்ப இந்த ரகசியத்துல இடது நாசியில ஓடும் போது எது எது இயங்கும், வலது நாசியில ஓடும் போது உலகத்துல எது எது இயங்கும். இப்ப சூட்சமா இருக்கிற விஷயம் என்னன்னா, வலது நாசியில ஓடும் போது இந்த உடம்பினோட உயிர் சக்தி இடது பக்கத்துக்கும், இடது நாசியில ஓடும் போது இந்த உடம்பினோட உயிர் சக்தி வலது பக்கத்துக்கும் போயிட்டு இருக்கும். இப்ப விநாயகனுக்கு போய் தோப்புக்கரணம் போட சொல்லி பெரியவி சொல்லுவாங்க. இதுல என்ன சூட்சம் இருக்குதுன்னா, விநாயகனுக்கு போன உடனே இப்படி 2 காதையும் பிடிச்சிக்கிறீங்க, முகலாம் எக்ஸ்பெண்ட் ஆகும், உட்காரும் போது இடுப்பு எக்ஸ்பெண்ட் ஆகும், எந்திரிக்கும் போது குதிகால் நரம்புகள் ஸ்ட்ரென்த் ஆகும். அப்ப நம்ம பாடியினோட பிளட் சர்க்குலேஷனை நார்மல் பண்றதுக்கு விநாயகன்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அந்த முறைகளை ஒரு யோகா மாதிரியோ ஒரு மெடிடேஷன் மாதிரியோ இல்லை இந்த மந்திர சொல்கள்னால அந்த சக்தியை வைப்ரேட் பண்ற மாதிரியோ தான் முன்னோர்கள் சித்தர்கள் பெருமகான்கள் இந்த மெய்ஞானம்ங்கிற ரூட்டுக்கு ஒரு வழியை வகுத்து வச்சிருக்கிறாங்க. இதையே நீங்க முறையை பயன்படுத்தினா இந்த வாசி யோகத்துக்கு கூட சும்மா வாசி இழுத்தாலும் மட்டும் நமக்குள்ள அந்த வைப்ரேஷன் கிரியேட் ஆகாது. கூட அந்த ஆதாரங்களுக்கு உண்டான மந்திரங்களையும் சேர்த்து உச்சரிச்சிங்கன்னா இதனோட வைப்ரேஷன் 100% நமக்குள்ள உணர்ந்து பார்க்கலாம். இந்த உணர்வு மேலோங்கிட்டா, இப்ப இது வரைக்கும் நம்ம உடம்பில் இருக்கிற அறிவுல மூளையில 8ல் 1 பகுதி செயல்படுதுன்னு தான் மருத்துவம் சொல்றீங்க. அப்ப 8ல் 1 பகுதி செயல்படுற இந்த மூளைக்கே நம்ம இவ்வளவு யோசிச்சோம்னா, இன்னொரு பகுதியும் சேர்த்து செயல்பட வச்சா இன்னும் நமக்கு எவ்வளவு அறிவு இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப இது வரைக்கும் இருக்கிற மருத்துவத்துறையிலையோ மற்ற அறிவியல் துறையிலையோ மற்ற ஆராய்ச்சி துறைகள்லையோ இந்த 8ல் 1 பகுதி இருக்கிற மூளையை இன்னொரு பகுதி செயல்பட வரைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம இது வரைக்கும் முழுமை பெற்றோமா இல்லை. அப்ப இந்த 8ல் 1 பகுதி செயல்படுற மூளை இன்னொரு பகுதி சேர்த்து செயல்பட வைக்கணும்னா முன்னோர்கள் சொல்லிய இந்த மெய்ஞானம்ங்கிற இதுல நமக்குள்ள இருக்கிற மெய் அறிவுகளை, உண்மை அறிவுகளை, அதனோட இயக்கங்களை புரிஞ்சு அதனோட இயக்கங்களை மாற்றி அமைக்க கத்து அந்த அறிவு சக்தி போய் இதைவாது குண்டலி சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த குண்டலி சக்திங்கிறது இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் புரியாத புதிராவே இருந்துட்டு இருக்கு. என்ன அது குண்டலி சக்தினா, கீழே இருக்கிற மூலாதார கணலை மேலே கொண்டு போறதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எவ்வளவு பேர் உண்மையினோட ரகசியத்தை அறிஞ்சிருக்கிறாங்களோ அறிகிறேன்னு எனக்கும் தெரியல. ஆனா கேட்டா எல்லாரும் யாராவது ஒரு விதத்துல செய்யணும்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒழிய எப்படி செய்யறதுன்னு யாரும் சொல்லி தரல. இது ரொம்ப சிம்பிள். யாரு போய் பயிற்சி எடுத்து அது பண்ணும் இது பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்களை நீங்க உங்களுக்குள்ள என்ன நடக்குது, எது இருக்குது, அறிவியல் ரீதியா என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்களே அந்த சக்தியை கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதுல நிறையவே மெய்ஞானத்துல சித்தர்கள் காட்டி வச்சிருக்கிறாங்க. இதை ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு அவங்க அறிஞ்சுக்கிட்ட பாதையில கொடுக்கறத விட பொதுவா எல்லாரும் அறிஞ்சுக்க மாதிரி இப்படி ஈஸியான வழியில கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் நன்மை பெறணும்னு ஆசைப்படுறேன். சமுதாயம் மேம்படணும்னு ஆசைப்படுறேன். இந்த சமுதாயத்துல என்ன இப்ப தேவைன்னா, யார் ஒருவரும் தான் நினைப்பது நிறைவேறணும். இதை தவிர்த்து எந்த கான்செப்ட்லயும் இல்லை. நல்லவங்களுக்கு அதே கான்செப்ட், திருடனுக்கு அதே கான்செப்ட், கெட்டவனுக்கு அதே கான்செப்ட்ல வச்சிருக்கிறீங்க. அப்போ தான் நினைப்பது நிறைவேறிட்டா சாட்டிஸ்ஃபைடு. அப்ப தான் நினைப்பது நிறைவேறணும்னா, ஜெயிச்ச போது இதே அறிவு, தோத்த போது அறிவுனா
இந்த அறிவுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி வேணும்னு நினைக்கிறோம். அப்ப இந்த அறிவு இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சா இதை நாம செய்யலாம்னு நினைக்கிறோம். அப்ப அந்த செய்யலாம்ங்கிற வழிமுறைகளை இந்த மெய்ஞானத்தை அறிஞ்சு அதுக்குண்டான மந்திரங்களை பிரயோகிச்சு அந்த சக்தியை நமக்குள்ள கிரியேட் பண்ணி அந்த சக்தி போய் தான் பீனியல் கிளாண்டை ஓபன் பண்ணோம். இப்ப தேவர்கள்லாம் சேர்ந்து திருப்பார்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுத்து உண்டாருன்னு படைக்கிறீங்க. கதை படிச்சிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் இந்த உடம்புல இருக்குது. இது ஒரு திருப்பார்கடல். தேவர்கள் யாருன்னா மூலாதாரங்கிற பிரம்மா, கடையங்களை விஷ்ணு, ருத்ரன், மகேசன், சதாசிவன், இந்த 5 பேரும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த கதைக்கு என்ன ஒரு இதுன்னா, வலது நாசியில ஓடக்கூடிய சுவாசம் சூரியனோட தான், இடது நாசியில ஓடக்கூடிய சுவாசம் சந்திரன் பெண். அப்ப ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு இடது நாசியில சுவாசத்திற்கு வச்சு இதைத்தான் மந்திரங்கால் மதி முக்கால்னு சொல்லியிருக்காங்க. மந்திரன்னா சூரியன், மதினா சந்திரன். அப்ப மந்திரக்காலு மதி முக்கால்னா சூரியனை 1/4 பங்காவும் சுவாசிச்சு சந்திரனை 3/4 பங்காவும் சுவாசிக்கிறது தான் இந்த வாசியோகத்தினோட முதல் சூட்சமம். 21,600 சுவாசத்துல 19,600 சுவாசம் போச்சு. மிச்சம் 2000 காலை மாலை கடவுள் தொடர்க்கு 1000. அப்ப காலையில் 1000 சுவாசத்தையும் மாலையில் 1000 சுவாசத்தையும் வலது நாசியில 250, இடது நாசியில 750 சுவாசிக்க பழகிறது தான் முதல் எல்கேஜி ஸ்டெப்பு. இதிலிருந்து மற்ற ஆதாரங்களுக்கு எப்படி செலுத்தி நமக்குள்ள இந்த மூச்சு காற்றையே உயிர் சக்தியா குண்டலி சக்தியா மாற்றி மேலும் அறிவு பெறக்கூடிய விஷயங்களை வரும் தொடர்கள்ல உங்களுக்கு நான் இதை தெரிவிக்கிறேன். அப்ப இந்த அறிவியல் ரீதியா பூகோளத்தில் நடக்க உடம்பலை கண்டுபிடிச்சு அந்த மந்திரங்கால் மதி முக்கால்ங்கிறத ஒரு சப்ஜெக்டை நம்ம மனசுக்கு கொண்டு போய் அதுல தெளிவடைஞ்சு மந்திரங்களை வச்சு இந்த சக்தியை எப்படி நமக்குள்ளேயே கிரியேட் பண்ணி மூளையினோட இன்னொரு பகுதியை அதிகப்படுத்தவோ அல்லது அந்த குண்டலி சக்திங்கிற ஒரு சக்தியை நமக்குள்ளேயே உருவாக்கிக்கவோ ஈஸியான வழிமுறைகளை வரும் தொடர்களில் உங்களுக்கு இதே மாதிரி விளக்கமாக புரிஞ்சு செயல்படுத்தக்கூடிய வடிவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்து மேலும் மேலும் சித்தர்களோட தியரிகளில் இருக்கக்கூடிய ரகசியங்களை இப்படி ஓப்பனாக வெளிப்படையாக வாழும் சமுதாய மக்களுக்கும் மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் நாடு சுகப்படவும் நாட்டின் நன்மைக்காகவும் கருதி இதுநாள் வரை மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்களை ஓரளவு நான் கற்ற இந்த 30 ஆண்டு காலமாக இத்துறையிலே இருந்து ரிசர்ச் செய்து கண்ட உண்மைகளை மக்களும் பெற்று தங்களுடைய வாழ்வில் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதே என்னுடைய முதல் ஆவா. அதுக்கு என்னால் இயன்ற முயற்சிகளையும் அந்த முயற்சிகளுக்கு உண்டான உறுதுணையையும் இறைவனும் சித்தர்கள் எனக்கு அருள்வாங்க. இதனுடைய அரிய பெரிய கருத்துக்களை வரும் தொடர்களில் உங்களுக்கு கொடுத்து நானும் மகிழ்ந்து உங்களையும் மகிழ்விக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.